ஆர்.வி. ரஜினிகாந்த் எப்படி கதை கேட்டாரு, எப்படி எஜமான் படம் நடந்துச்சு, சின்ன கூட்டம் வெற்றி பெற்றுச்சு, அதெல்லாம் கூட்டம் நடந்துச்சு. ஆர்.வி. மிகச்சிறந்த கதையை வச்சிருக்காரு கூப்பிட்டாரு ரஜினிகாந்த். ஆர்.வி. மிகப்பெரிய வெற்றியில் இருந்தாரு, கூப்பிட்டாரு. அந்த இடத்துல நல்ல கதை பண்ணாரு. அதனால இது எல்லாமே எப்பொழுதும் திரையுலகம் என்பது வியாபாரம் சார்ந்தது. தொடர்ச்சியாக மேடையில் பேசிய எல்லோரும் இந்த படத்துக்கு தொடர்பில்லாத செய்திகளை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது பொதுவான சினிமா செய்திகளாக இருந்தால் கூட அப்படி பேச வேண்டாம்னு நினைப்பேன். நான் சொல்றதுக்கு இன்னொரு இடம் இருக்கு, வேற இடத்துல சொல்லிக்கலாம் போய் அப்படின்னு. இது பேரன்பும் பெருங்கோவங்கிற ஒரு படம். அந்த படம் வெற்றி வரணும்னு விரும்புகிற வாழ்த்துறை எல்லோரும் கூடியிருக்கோம். ஆனால் அப்படி சூழல்ல உதயகுமார் அவர்கள் போல, இசைசி அவர்கள் போல படம் ஓட மாட்டேங்குது சொல்லாது. படம் ஓடும். எப்படி படத்தை ஓட வைக்கிறேன்னு தெரியல, நல்ல படம் எடுத்தா ஓடும், அவ்வளவுதான். அது ரொம்ப சிம்பிள். ஏன் படத்தை ஓட்ட வைக்க முயற்சி பண்றீங்க? ஓட்ட வைக்க முயற்சி பண்ணாதீங்க. படத்தை நல்ல படம் தான் ஓடும். அப்படித்தான் ஓடி இருக்கல படம், இல்லையா? இல்லைங்க, உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த திரைத்துறையில் இருக்க பிரச்சனைகளை வந்து அரங்கத்துல பேசாதீங்க, அறையில பேசுங்க. இங்க ஒரு 40 சேனல் உட்காந்துக்கிட்டு திரும்ப திரும்ப ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க. சினிமா மோசமா இருக்கு, சினிமா மோசமா இருக்கு, சினிமா மோசமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு 2 பேர் உட்காந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த படம் எத்தனை கோடி நஷ்டம் தெரியுமா ஆரம்பிக்கிறான். ஒரு சில சமயம் நம்ம ஒரு படம் 3 மணி நேரம் ஓடிச்சுன்னா பார்த்துட்டு இருப்போம். ஒரு சில பேர் 3 மணி நேரம் பேசினா கூட பார்த்துக்கிட்டே இருக்கலாம். தமிழ் யார் பேசினாலும் அவங்க அழகா தெரிவாங்க. இவர் பேசினா தமிழ் அழகா தெரியும். இயக்குனர் திரு கரு பழனியப்பன் அவர்களே அன்போடு பேச அழைக்கிறேன். ஏற்கனவே மணி 8:45 ஏசி ஆஃப் பண்ணிட்டு இருக்காங்க. இதுல ஆள் பேர் சொல்லி சீமான் வேற 2 பக்கம் எட்டி பார்க்கறேன், எத்தனை தரடா மிச்சம் இருக்கு அப்படின்னு. பேரன்பும் பெருங்கோபமும் படத்தின் வெளியீட்டு அறிவிப்புக்கு வந்திருக்க உங்கள் எல்லோரையும் வணங்கி மகிழ்கிறேன். இந்த படம் தொடர்ச்சியாக இந்த படம் பற்றி எல்லோரும் வாழ்த்தி பேசினார்கள். அதிலும் குறிப்பாக தங்கர் பச்சனின் மகன் அறிமுகமாகிற படம் என்பதால் தங்கர் பச்சனை பற்றி அதிகம் பேசினார்கள். நீ தங்கர் பச்சனை புரிஞ்சுக்கிறதுக்கு உங்களுக்கு ஒரு நுட்பம் வேணும். 9 ரூபாய் நோட்டுன்னு ஒரு படம். 9 ரூபாய் நோட்டுனா என்ன? செல்லாதது இல்லை. அப்படித்தான் ரொம்ப நடத்தேன். நண்பர்கள் தான் சொன்னே, அப்படி இல்லடா, இந்திய நாணய அமைப்பு மொத்தம் 9 ரூபா நோட்டு இருக்கான். 1 ரூபா, 2 ரூபா, 5 ரூபா, 10 ரூபா, 20 ரூபா, 50 ரூபா, 100 ரூபா, 500 ரூபா, 1000 ரூபா. அந்த எடுத்தப்ப 9 ரூபா நோட்டு இருக்கு. அந்த 9 ரூபா நோட்டு பயனில்லடா, அதை விட நம்ம மனுஷன் உயர்ந்தவா சொல்ற 30 இல்லைங்களா வாங்க. நான் சொன்னேன், என்னடா படம் இத்தனை வருஷம் கழிச்சு எனக்கு சொல்றீங்க அப்படின்னு. இது புரியாத அந்த படத்தை 2-3 தடவை பார்த்துட்டு இருந்தா. அதை விட அண்ணன் சொல்றது ரொம்ப பிரமாதமான நுட்பம் இருக்கு. என்னன்னா, அந்த படத்துல கதாநாயகனுக்கு விஜித்னு பேர் வச்ச அண்ணன் ஒன்று சொன்னார் பாருங்க. நான்லாம் அதுல மீறவே இல்லை. நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன் அஜித்ல பாதி விஜய்ல பாதி விஜித்னு. இப்ப நீங்க அப்படிதான் வச்சிருக்கீங்க. நம்ம எல்லாம் 9 ரூபா நோட்ட மாதிரி நினைச்சவங்க எல்லாரும். அண்ணன் தான் சொன்னார், நான் ராத்திரி திடீர்னு முழிச்சேன், எனக்கு இந்த பேர் ஒலிச்சிச்சு காதுல, அப்படித்தான் அந்த பேர் வச்சேன்னாரு. எனக்கு என்ன பிடிச்சிருந்துச்சுன்னா, அதை நம்ம நம்புறமோ இல்லையோ, தங்கர் பச்சை நம்புறாரு பாருங்க. அதை இந்த பேர் எனக்கு காதல் ஒழிச்சிச்சு அதை எல்லாரும் சொல்றாரு பாருங்க. அந்த நம்பிக்கை தான் ரொம்ப முக்கியம் சினிமாவில். இதை சொன்னா நம்புவோம், நம்புறமா நம்ம சொல்லுவோம் அப்படின்னு. அப்படி இந்த படத்தில் அறிமுகமாகும் விஜய் பச்சானுக்கு முதல்ல வாழ்த்துக்கள். இதை வேற சுசீந்திர வேற காதல கேட்டேன்னு தெரியாம தம்பி பேர் வர மாட்டேங்குது, பேர் வர மாட்டேங்கிறாரு. நாங்க போல யோசிச்சு வச்சிருக்க ஒரு பேர், இந்த மாதிரி பேர் வராதுங்கிறீங்க. அதனால தேவயானி அவர்கள் மிக சிறப்பாக தன் வீட்டு பிள்ளையை வாழ்த்துவதை போல, தன் வீட்டு பிள்ளையை கண்டிப்பதை போல, தன் வீட்டு பிள்ளைக்கு வழிகாட்டுவதை போல மிக நேர்த்தியான ஒரு பேச்சு பேசிட்டாங்க. நீங்க பாத்தீங்கன்னா தேவயானி ஒரு 20 வருஷம் கழிச்சு தம்பி பிரமாதமா பெரிய நடிகன் ஆயிடுவான். அவன் தம்பி அதோட பெரிய நடிகன் ஆயிடுவான். ஆனதுக்கு அப்புறம் என்ன செய்வாங்க தெரியுமா? தங்கர் பச்சனை கீழே உட்கார வச்சிருவாங்க. தங்கர் பச்சனை கீழே உட்கார வச்சிருவாங்க முதல் வரிசையில. ஏன்னா அவங்க என்ன கோவம் இருக்கும், நான் அறிமுகமாகிறேன், மேடையில உட்கார்ந்துக்கிட்டு வர்றவங்க கூட எங்க பேசாம எங்க அப்படி பேசிட்டு இருந்தாங்க, எல்லாருடைய கேட்டா பாத்தீங்களா என்ன பண்ணி முத படம் நடிக்கிறதுக்குள்ள எல்லா ரகசியத்தையும் கதாநாயகிட்ட நீயும் சொல்ற. இந்த படத்தினுடைய இயக்குனர் சிவபிரகாஷ் அவர்கள் என் அலுவலகத்தில் நான் இருந்த நாட்களை விட அதிக நாட்கள் இருந்தவர்.
நான் போறோன்னு இல்லையா அலுவலகத்தில் இருப்பார். அது வந்து அவர் வந்து ஒரு நுட்பமான ஒரு அரசியல் தேர்ந்தவர். நீங்கள் அரசியல்லாம் உன்னை கட்சியில் நினைச்சக்கூடாது. தினசரி வாழ்க்கைக்கு ஒரு அரசியல் தேவைப்படுது இல்லையா? அந்த அரசியலை வந்து முழு முதலா படித்தவர் வந்து சிவபிரகாஷ். அவருக்கு வந்து என்ன எந்த காரியம் எப்படி செய்யணும்னு தெரியணும். அடிப்படை அரசியல் மேலே அதானே. இதனால் இவன் முடிக்குங்கிறத தெரிஞ்சுக்கிறது தான் முதல் அரசியல். அதை ரொம்ப நேர்த்தியா தெரிஞ்சவர் சிவபிரகாஷ். நம்ம பேசிட்டு இருக்கும்போது யாருப்பா அங்கே ஏசி போடுங்க நாங்கள்ல சீமான் கிட்ட என்கிட்ட என்ன சொல்றாங்க, போடவே மாட்டாங்க. நான் போடவே மாட்டாங்க. சுரேஷ் ஏசியை போடுனா தான் சுரேஷை திருப்பி கூட கேட்க முடியும், என்னடா ஏசின்னு. நீங்க பொதுவாக யாருப்பாங்க சாம்பார் கொண்டு வேணா சாம்பார் கடைசி வரை பத்திக்கு வரவே வராது. அந்த மாதிரி நம்ம ஆள் குறிப்பிட்டு சொல்லணும். அப்படி சிவபிரகாஷ் குறிப்பிட்டு சொல்றவர் தன்னுடைய முதல் படத்தை இவ்வளவு ஒரு அடர்த்தியான படமாக எடுத்திருப்பதாக பார்த்த எல்லோரும் சொன்னார்கள். ஏன்னா நான் பார்த்துக்கூடாதுன்னு ரொம்ப கவனமா இருந்தார் சிவபிரகாஷ். வேற கார சொல்லி எனக்கு இன்னைக்கு வரையும் படம் காட்டல. அவர் கேட்டாரு, என்ன உங்களுக்கு மட்டும் காட்டல? இல்ல என்ன காட்டல, என்ன தெரியல. நல்லதுதான், நான் என் இயக்குனருக்கு படம் காட்டல. எழில் சார் துல்லாமுத்தூர் படம் எடுத்தும் போது இயக்குனருக்கு படம் காட்டல, அவருடைய இயக்குனருக்கு. நான் பார்த்தீங்க சார் படமே காட்டல, ஒரு ஃப்ரேம் கூட காட்டல. எனக்கு என்னன்னா பார்த்துக்கிட்ட தியேட்டர்ல வந்து அப்படின்னு தியேட்டர்ல அந்த படம் பார்த்து வெற்றிகரமாக ஓடிய பொழுது என்னை விடவும் அதிகம் மகிழ்ந்தது திரு பார்த்திபன் அவர்கள் தான். அதை போல இந்த படம் பெறும் வெற்றிக்கு சிவபிரகாஷோட அதிகம் நான் மகிழ்வேன். இன்னொரு முக்கியமான விஷயம், தொடர்ச்சியாக மேடையில் பேசிய எல்லோரும் இந்த படத்துக்கு தொடர்பில்லாத செய்திகளை சொல்லிகிட்டே இருந்தாங்க. அது பொதுவான சினிமா செய்திகளாக இருந்தால் கூட அப்படி பேச வேண்டாம்னு நினைப்பேன். நான் சொல்றதுக்கு இன்னொரு இடம் இருக்கு, வேற இடத்துல சொல்லிக்கலாம் போய் அப்படின்னு. இது பேரன்பும் பெருங்கோவங்கிற ஒரு படம். அந்த படம் வெற்றி வரணும்னு விரும்புகிற வாழ்த்துறை எல்லோரும் கூடியிருக்கோம். ஆனால் அப்படி சூழல்ல உதயகுமார் அவர்கள் போல, இசைசி அவர்கள் போல படம் ஓட மாட்டேங்குது சொல்லாது. படம் ஓடும். எப்படி படத்தை ஓட வைக்கிறேன்னு தெரியல, நல்ல படம் எடுத்தா ஓடும், அவ்வளவுதான். அது ரொம்ப சிம்பிள். ஏன் படத்தை ஓட்ட வைக்க முயற்சி பண்றீங்க? ஓட்ட வைக்க முயற்சி பண்ணாதீங்க. படத்தை நல்ல படம் தான் ஓடும், அப்படித்தான் ஓடி இருக்கல உலகம் இல்லையா? இல்லைங்க உங்களுக்கு தெரியலைங்க அப்படின்னா குறைஞ்சபட்சம் இந்த திரைத்துறையில் இருக்க பிரச்சனைகளை வந்து அரங்கத்தில் பேசாதீங்க, அறையில பேசுங்க. இங்க ஒரு 40 சேனல் உட்காந்துக்கிட்டு திரும்ப ஒளிபரப்பிக்கிட்டே இருக்காங்க. சினிமா மோசமா இருக்கு அப்படின்னு. அதுக்கு 2 பேர் உட்காந்துக்கிட்டு ஆரம்பிக்கும் போதே அந்த படம் எத்தனை கோடி நஷ்டம் தெரியுமா ஆரம்பிக்கிறான். நான் சொல்றேன் இல்லைங்க, திருக்குறள்ல உள்ளியது எய்தல் எளிதம்பர் வள்ளுவர். நீ மனசுல நினைக்கிறீங்களா? அதை எய்தது எளிது, உள்ளியது எய்தல் எளிது, மண் மற்றும் தன் உள்ளியது உள்ள பெரும். முதல்ல நீ நம்பணும், நீ நினைக்கணும் சாகும்னு. சர்வகாலம் நினைச்சுக்கிட்டு இருந்தா அது நடக்கும். நீங்க எப்ப பார்த்தாலும் 200 பேரை கூட்டி சினிமா ரொம்ப மோசமா இருக்கு, யாருமே உழைக்கல, நாங்க எல்லாம் ரொம்ப கஷ்டப்படுறோம், நாங்க எல்லாம் சினிமாவை காப்பாற்ற போராடுறோம். தயவு செஞ்சு போராடாதீங்க, சினிமா காப்பாத்த எல்லாரையும். சினிமாவை யாருமே காப்பாற்றவே முடியாது. இங்க எந்த சீனுமே புது சீன் இல்லை, எல்லாமே பழைய சீனு. கதை இல்லாம கதை கேட்கிறாங்க, கதை இல்லாம கேட்கிறாங்க. ஆர்வி ரஜினிகாந்த் எப்படி கதை கேட்டாரு? எப்படி எஜமான் படம் நடந்துச்சு? சின்ன கூட்டு வெற்றி பெற்றுச்சு, அதெல்லாம் கூட்டு நடந்துச்சு. ஆர்வி மிகச்சிறந்த கதையை வச்சிருக்காரு கூப்பிட்டாரு ரஜினிகாந்த். ஆர்வி மிகப்பெரிய வெற்றியில் இருந்தாரு, கூப்பிட்டாரு. அந்த இடத்துல நல்ல கதை பண்ணாரு. அதனால இது எல்லாமே எப்பொழுதும் திரையுலகம் என்பது வியாபாரம் சார்ந்தது இல்லையா? உலகமே வியாபாரம் சார்ந்தது. இந்த உலகத்துக்கு யாரு வேணும்? வெற்றி பெற்றவர்கள் வேணும் இல்லையா? திரும்ப இன்னைக்கு ஏன் தங்கர் பச்சன் அவர்களை குறிப்பிட்டுட்டே இருக்காங்க மேல இருக்க எல்லாரும். அவர் வெற்றி பெற்றவர். ஏன் தேவையானவர்கள் நன்றியோட சொல்றாங்க? ஏன் சொல்றாங்க அப்படின்னா, எனக்கு எதுவும் தெரியாது, அவர் சொன்னாரு பாரதி நடிக்க சொல்லி, அவர் சொன்னாரு மறுமலர்ச்சி நடிக்க சொல்லி நான் போனேன்னு. அப்ப விஜய் பச்சனுக்கு இந்த மேடையுடைய டேக்கவே என்ன தெரியுமா? செய்தி என்ன தெரியுமா? இயக்குனர் ஒளிப்பதிவாளர் சொல்றதை கேட்டீங்கன்னா நீங்க வெற்றி படத்துல இருப்பீங்க. உங்களுக்கு தெரியாது, அது அவர்களுக்கு தெரியாது, அவங்க செய்வாங்க அந்த வேலையை. அப்ப இங்க பெருவெற்றி பெறுவதற்கு மிகச்சிறந்த படங்களையும் மிகச்சிறந்த மனிதர்களையும் உடன் வைத்துக் கொள்வதுதான் முக்கியம். சிவபிரகாஷ் அவர்களுக்கு முதல் படத்திலேயே அந்த வாய்ப்பு அமைந்திருக்கிறது. அவர் பெருவெற்றி பெறுவது முக்கியம். அதை விட ஒரு முக்கிய செய்தி, பொதுவாக இன்று சினிமாவில் என்ன செய்வது கேட்குறீங்க. சினிமாவில் ஒரு பெரிய ஒரு விஷயம் நடந்துகிட்டே இருக்கு. என்ன அப்படின்னா, ஒரு படத்தினுடைய படப்பிடிப்பு முடிந்த பிறகு அந்த படத்தினுடைய உதவி இயக்குனர்கள் அந்த படத்தை விட்டு வெளியே அனுப்பப்படுறாங்க. படம் ரிலீஸ் ஆக போகும்போது அந்த படத்தினுடைய உதவி இயக்குனர்கள் யாருமே இருக்கிறதில்லை.
என்னுடைய இயக்குனர் அவருடைய படத்துல எனக்கு பேர் போடும்போது உதவிய இயக்குனர்னு போட்டாரு பார்த்திபன். டைரக்டர் தான், இந்த படத்துல அசிஸ்டண்டா வேலை செய்யறான், அவ்வளவுதான். உதவி இயக்குனர்னு பேர் போட்டாரு. அதை போல ஒரு படத்துல வேலை செய்யும் போது இன்றைக்கு இருக்க சூழல்ல படம் முடிஞ்ச உடனே படம் வெளியாகிறது இல்லை, தாமதமாகுது. அந்த நேரத்துல முதல்ல செலவை குறைக்கிறவங்க கண்டுபிடிச்சிருக்க வழி உதவி இயக்குனர் அனுப்பிச்சிடுறது. சிவபிரகாஷ் இந்த ஒரு வாரம் இந்த படத்தினுடைய இந்த முன்வெளியிட்டு ஆரம்பிக்கும் போது சகல வேலையும் ஒரு தனி மனிதனாக பார்க்க வேண்டிய கட்டாயம் இருந்ததுக்கான காரணம் இந்த படத்துடைய பட்ஜெட்ல முதல்ல பண்ண ரெஸ்ட்ரிக்ஷன் என்ன பண்ணா அசிஸ்டன்ட் வீட்டுக்கு அனுப்பிச்சது. இது நீங்க எல்லா படத்திலும் நடக்குது. நான் உங்களுக்கு சொல்றீங்க, ஒரு படத்தை வெற்றி பெறும்னு அந்த இயக்குனரை விடவும் ஆழமாக நம்புறவன் அந்த படத்துல உதவி இயக்குனர் தான். இயக்குனர் எல்லா புகழையும் அடைவார், படம் வெற்றி பெற்றா. உதவி இயக்குனர் அடைகிறது இல்லை. ஆனா அவன் என்ன நம்புறான் அப்படின்னா, இயக்குனர் வெற்றி பெறுவதன் மூலமாக நாமும் வெற்றி பெறுவோம் நம்புறாங்க. அவனை வச்சுக்கிறதுனால ஒன்னும் இந்த தமிழ் சினிமா நட்டப்பட்டுறது. நீங்க கியூபு கட்டுற காசு 5000 கட்டுறாரு ஆந்திராவில், 12000 கட்டுறாருங்கெல்லாம் அப்புறம் அறைக்குள்ள பேசுவோம். அது இங்கே தீர்வு கிடையாது யார்ட்டையும், அது அறைக்குள்ள பேச வேண்டியது. ஆனா உதவி இயக்குனர்களை இப்படி நடத்துறாங்கிறது அரங்கத்துல பேச வேண்டியது. அது ரொம்ப முக்கியம். அதை போல இந்த படம் மட்டுமல்லாது எல்லா படத்திலும் தொடர்ந்து மிகச்சிறந்த இயக்குனர்கள் வர வேண்டும். வருவதற்கு சினிமா எல்லா வாய்ப்பையும் எல்லா கதவையும் எப்பொழுதும் திறந்து வைத்திருக்கிறது. சிவபிரகாஷுக்கு திறந்து வைத்திருப்பதை போல இந்த படம் ஆரம்பித்தது ஒரு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் நடத்துறது ஒரு ப்ரொடியூசர், அதுக்கப்புறம் நீ படத்தை வெளியிட்டு வந்திருக்கிறது 3வது ப்ரொடியூசர். ஏன்னா அந்த படம் தனக்குரியவர்களை தேர்ந்தெடுத்து வெளியே வந்து சேர்கிறது இல்லையா? அப்ப இதை போல அனைத்து படைப்புகளும் பெரும் படைப்புகளாக வரட்டும். எல்லா படைப்பிலும் பேரன்பும் பெருங்கோபமும் நிறைந்திருக்கட்டும். குழுவினருக்கு வாழ்த்துக்கள். நன்றி. நன்றிண்ணே. இந்த படத்தோட ட்ரைலர் பார்த்துருப்பீங்க எல்லாரும். அந்த ஏசியை போட்டுட்டா வேர்க்காது, அது மீண்டும் ஒரு முறை குறிப்பாக உணர்த்திருக்கீங்க. நன்றிண்ணே. போட்டாச்சு. அது நிறைய பேர் இருக்கிறதுனால கரெக்டான ஏசி ஃப்ளோ எல்லாருக்குமே கிடைக்கல.